வணக்கம். தமிழ்நாட்டில் சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் தாவேகா நிர்வாகிகள் நல்ல பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்டின் எம்எல்ஏ நேற்று சட்டமன்றத்தில் பேசினார். உடனே நேரலை கட் பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன விஷயம் நடந்தாலும் சரி, அது சம்மந்தமாக முதலமைச்சர் விஜய் பேசுகிறதே கிடையாது. அமைதியாக உட்காந்துருக்காரு. எது சம்மந்தமாக வாயை திறக்கவே மாட்டேங்கிறாரு. வாயை திறக்காத ஒரு சரித்திர புரட்சியை முதலமைச்சர் விஜய் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க. சினிமாவில் வீரவசனம் பேசுகிறாரு, மைக்கை கொடுத்தா வீரவசனம் பேசுகிறாரு. ஆனால் சட்டமன்றத்தில் யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருந்துட்டு அவர் பதில் சொல்லவே மாட்டேங்கிறாரு. அவர் எழுதி கொடுத்தாலும் அவர் படிக்க மாட்டேங்கிறார். அவர் அப்படியே இந்த மேகதாது அணை விஷயமாக தீர்மானங்கள்லாம் போட்டு அதை பேச சொன்னால் ஏனோல் பற்ற அது மேகதாது அணை கட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறதே ஒரு மாதிரி பயந்து அப்படியே பவ்யமாக ஏதோ ஒரு விருப்பமே இல்லாமல் சட்டமன்றத்தில் உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்குது. அவர் முதலமைச்சர் அப்படிங்கிறதே மறந்துடுறாரா, இல்லை ஏன் அப்படி ஒரு ரியாக்ட் பண்ணுறாரு? பாவமாக இருக்கிறாரு, பார்க்கும்போதே ஒரு அப்பாவித்தனமாக இருக்குது. இதெல்லாம் அவர் பாடி லாங்குவேஜெலாம் மாற்றணும். சினிமாவில் வீரமாக பேசுகிறது, பொதுவெளிகளில் வீரமாக பேசுகிறது, மைக்கை பிடிச்சிட்டு அப்படியே இடுப்பில் கை வச்சுட்டு அப்படி வீரவசனம்லாம் பேசுகிறது, அதெல்லாம் ஒரு ஆளுமே கிடையாது. சட்டமன்றத்தில் எப்படி உட்கார்ந்துருக்குறோம், எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எதுக்காக அவர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஆஸ்டின் கேட்குறாரு. தூத்துக்குடியில் ஒரு பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை. அந்த பாலியல் தொல்லை முடிஞ்ச பிறகு புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்தா 36 மணி நேரமாக காவல்துறை எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்குது. இது சம்மந்தமாக முதலமைச்சரோ அமைச்சர்களோ யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே, என்ன காரணம் அப்படிங்கிறது தான் அவருடைய இதாக இருக்குது. இதுக்கு ஆதரவு அர்ஜுனா என்ன பதில் சொல்லணும்? இது மாதிரி நடந்திருக்கு, காவல்துறை இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி ஒரு கணக்கெல்லாம் சொல்லணும். அதுதான் சொல்லணும். முதலமைச்சர்கிட்ட அவங்க கேட்குறாங்க. ஆதவ அர்ஜுனா முதலமைச்சர் கிடையாது, விஜய் தான் முதலமைச்சர். ஆதவ அர்ஜுனா அமைச்சர் தான். ஆனால் அவர் முதலமைச்சர் விஜய்க்காக பதில் கொடுக்குறாரு. சரி, அவர் ஒரு பாசத்தில் ஒரு கரிசனத்தில் நம்ம முதலமைச்சர் பேச மாட்டார், நம்ம தான் பதில் சொல்லணும், முதலமைச்சராக நம்ம பதில் சொல்வோமே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவர் பேசுகிறார். இவர்னாலேயே தாவேகா கட்சிக்கு ஒரு அழிவு பாதையை உருவாக்குறார். இவர் என்ன சொல்கிறாரு, பேசுகிறவர் பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவர் பதிலடி கொடுக்குறாரு. முதலமைச்சர் விஜயே எந்திரிச்சு இந்த இதுக்கு பதில் சொல்லியிருக்கலாம். பேசுவாங்க, நாங்கள் பேசுகிறதுக்கு எல்லாமே நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம், ஒன்றும் இது இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசியிருக்கலாம். ஆனால் எங்கள் முதலமைச்சர் எப்போ பேசணும், எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எங்கள் முதலமைச்சருக்கு தெரியும். அவர் பேசினார்னா ஒரு கலவரமே உருவாகும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆதவ அர்ஜுனோட பேசியிருந்துச்சு. எங்கள் முதலமைச்சர் குளத்தூரில் பேசினார். குளத்தூரில் ஒரு 5 நிமிஷம் தான் பேசினார். 5 நிமிஷத்துக்கே அதோட எஃபெக்ட் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டார். ஸோ பதில் சொன்னார். குளத்தூரில் என்ன நடந்துச்சு, முக ஸ்டாலினை முன்னாள் முதலமைச்சராக திமுக தலைவராக இருக்கிற முக ஸ்டாலினை அங்கே குளத்தூரில் தோக்கடிச்சிட்டாங்க. தாவேகா தோக்கடிச்சது. எல்லா சைடும் திமுக எம்எல்ஏக்கள்லாம் தோற்று போனாங்க. அதில் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினுமே தோற்று போனார். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. சரி, அவங்களுமே அந்த தோல்வியை ஏற்றுக்கிட்டாங்க. மக்கள் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்கன்னா ஏற்றுக்கிட்டாங்க. இதை முதலமைச்சர் இருக்கிற விஜய் பேசின ஒரு 5 நிமிஷத்தினால மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு பேசுகிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையை ஏற்றுக்கவே முடியாது. உடனே திமுக காரங்க எல்லாமே எந்திரிச்சு நாங்கள் என்ன கேள்வி கேட்டோம், சிறுமிக்கு கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, நீங்கள் சிங்கப்பெண் புரட்சிப்படை அப்படின்லாம் ஒன்று உருவாக்கியிருக்கீங்க, எல்லாமே பண்ணியிருக்கீங்க, ரைட்டு. ஆனால் தாவேகா உறுப்பினர்கள், தாவேகாவில் இருக்கிற நிர்வாகிகள், இவங்கனால பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நாங்கள் பேசினா இதுக்கு முதலமைச்சர் விஜய் பதில் சொல்லணும். தேர்தலில் நடந்த ஒரு விஷயத்தை கொண்டாந்து கனெக்ட் பண்ணி முதலமைச்சர் ஒரு 5 நிமிஷம் பேசினார்னா என்ன நடக்கும் தெரியுமா? சரி, மேகதாது வினை விஷயமா நீங்கள் பேசியிருக்கீங்கள, இப்போ தீர்மானம் போட்டிருக்கீங்களே, இந்த தீர்மானம் விஷயமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுங்கள். ஏன்னா இப்போ காங்கிரஸில் நீங்கள் 5 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க, 2 அமைச்சரை நீங்கள் அதில் உருவாக்கியிருக்கிறீங்க. அதுலேயே அமைச்சர் ஒருத்தர் எந்திரிச்சு அவரும் நாங்கள் மேகதாது அணையை கட்ட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அங்கே இருக்கிற காங்கிரஸ் தான் கர்நாடகாவில் ஆட்சி செய்யுது, சிவகுமார் தான் இப்போ முதலமைச்சராக இருக்கார். அவர் என்னுடைய நீண்ட நாள் கனவு மேகதாதுல அணை கட்டுறது, என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், எங்கள் மக்களோட விருப்பம் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. காங்கிரஸ் மேலிடம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது, அந்த காங்கிரஸ் உங்கள் கூட கூட்டணியில் இருக்குது. இப்போ மக்கள் உள்ளாட்சி தேர்தல் சமயத்தில் நாங்கள் மேகதாதுக்கு எதிராக அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் தீர்மானமே போட்டுக்கணும். ஏற்கனவே அது உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கேன், காவிரியின் குறுக்கே எந்த விதமான ஒரு அணையும் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. அந்த விஷயங்களை நீங்கள் அப்படியே கர்நாடகா சொல்கிறத விட்டுவிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு தனி தீர்மானம் போட்டிங்க. சரி, அந்த தீர்மானத்தை எல்லா கட்சிக்காரங்களும் ஆதரிச்சிட்டாங்க. ஏன்னா இது தமிழ்நாட்டு பிரச்சனை.
இது உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அறிக்கை கொடுத்துருக்கு, இதுக்கு தீர்மானம் போட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி பேசியிருக்கலாம். சரி, இது தமிழ் மக்களோட பிரச்சனை, காவேரி நதி நீர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால அவங்களும் அமைதியாக இருந்துட்டாங்க. சரி, இதனால என்ன, இது குளத்தூரோட சம்மந்தப்படுத்தி பேசலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து சிவசங்கருக்கு இருந்தது. உடனே எல்லாத்துக்கும் வாக்குவாதம் ஆயிடுச்சு. திமுக எம்எல்ஏக்களுக்கும் சரி, தாவேகா எம்எல்ஏக்களுக்கும் சரி. எப்படியுமே வந்து இவங்க திமுக எம்எல்ஏக்கள் பாயிண்ட்டை பிடிச்சி பேசிடுவாங்க. இங்கே ஆதவ அர்ஜுனா தான் பேசணும், ராஜ்மோகன் பேசணும், வேறு யாருமே இந்த பாயிண்டெல்லாம் பிடிச்சி பேச முடியாது. அப்படி பேசுகிறா இருந்தால் இவங்க ஆதவ அர்ஜுனா வந்து திமுக காரங்களை சீன்ற மாதிரி தான் பேசுவார். அப்படி சீன்னான்னா கண்டிப்பாக கலகலப்பெல்லாம், கைகலப்பு, கலகலப்பு எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பொறுத்துக்கிட்டு போயிட்டே இருக்க மாட்டோம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசணுன்னே, பின்னாடி இருந்த ராயபுரம் இருக்கார்ல, ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தாமு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தார்ல, அவர் எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, அவர் நம்ம சட்டமன்றத்தில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பே அவருக்கு இல்லை. அவர் ஏதோ ஆட்டோ ஓட்டுறோம், நடுவில் ஆட்டோவில் எவனோ வந்து இடிச்சிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு சண்டை போட கிளம்பிட்டார். அவர் பாட்டுக்கு டேய் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சீட்டில் இருந்து முன்னாடி லைனுக்கு வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கத்த ஆரம்பித்தோன்னே தான் பார்த்தாங்க, ஐயோ சட்டமன்றத்தை நேரலையை ஒளிபரப்ப நிப்பாட்டி இது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏற்கனவே வந்து ஆப்படிச்சு விட்ருவானுங்க. உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் தாவேகா மக்களுக்கு நல்லது பண்ணுன்னு போனால் திமுகவோட மோசமாக செயல்படுறானுங்களே, சட்டமன்றத்தில் இவ்வளவு கோவப்படுறானுங்களே, ரொம்ப கோவக்காரன்களாக இருக்கிறானுங்களே. கோவப்பட வேண்டிய முதலமைச்சர் சினிமாவில் மட்டும் கோவப்பட்டுக்கிட்டு இங்கே பாவம் அப்பாவி பிள்ளையா ஏதோ வந்து தொலைச்ச மாதிரியே உட்காந்துருக்கிறாரு, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. நாங்களும் பதிலடி கொடுப்போம், திமுக என்ன ரியாக்ட் பண்ணுதோ அப்படியே நாங்களும் ரியாக்ட் பண்ணுவோன்னு ஆதவ அர்ஜுனா வேறு பேச ஆரம்பிச்சிட்டாரு. சரி, இதை சுத்தப்படாது, நம்ம வந்து கட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நேரலையை கட் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இவர் முதலமைச்சர் விஜய் வந்து இந்த மேகதாது அணை சம்பந்தமான பேசுகிறார், எழுதி கொடுத்தது தான் பேசுகிறார். அவர் பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ லேகியை வைக்கிறவன் பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. அது அந்த இதில் வந்து அவர் வந்து என்ன பேசினார் அப்படின்னா, சபாநாயகர் வந்து அவர் வேலையை பார்க்கணும், முதலமைச்சர் பேசுகிறாரு அப்படின்னா அது வேலையை பார்க்கணும். ஆனால் அவங்க இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டாங்களான்னு கூட புரியல. ஏன்னா அந்த இதில் வந்து என்ன சொல்கிறாரு, முதலமைச்சர் பேசிட்டு அங்கே நிப்பாட்டும் போது சபாநாயகர் வந்து தாவேகா எம்எல்ஏகளுக்கு சைகை கட்டுறாரு. அவருடைய டேபிளில் வந்து தட்டுறாரு, சைடில் தட்டுறாரு, தட்டி கை தட்டுங்க, டேபிளில் தட்டுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே சொல்லிவிட்டு அவர் ஒரு பெருமையாக அப்படின்னு பார்க்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே சங்கடமாக இருக்குது. ஆனால் உண்மையிலே புதுசு தான், அவங்களுக்கு என்ன தெரியாது, எந்தெந்த இடத்துல கை தட்டணும், எப்படியெல்லாம் நம்ம சட்டமன்றத்தில் ரியாக்ட் பண்ணணும். ஆனால் 2 நாள் பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்க, என்ன பண்ண முடியும், அதெல்லாம் வந்து ஒன்றும் செய்ய முடியல. சரி, அவங்க எப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இவரும் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. சபாநாயகர் நடுநிலையாக இருக்கணும். ஆனால் தாவேகாவோட சபாநாயகர் இருக்கிறனால, தாவேகா எம்எல்ஏக்கள் புதுசுங்கிறனால அவர் வந்து இந்த கைத்தட்டுற விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் சட்டமன்றத்தில் ஏஐ அப்படின்னு சொல்லி ஒருமையில் பேசுகிற அந்த லாஜிக் இப்போ புதுசாக வந்திருக்குது அப்படிங்கும்போது அது சரி கிடையாது. அராஜக போக்க தாவேகாவும் கையில் எடுக்குது, திமுக போல் செயல்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மனசில் இருக்குது. திமுக கூட ஓரளவுக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்துச்சு. கவுன்சிலர்கள் இவங்க தான், மேயர்கள் இவங்க தான் அராஜக போக்கில் இருந்தாங்க. இப்போ எம்எல்ஏக்களே, தாவேகா எம்எல்ஏக்களே அந்த அராஜக போக்கை கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவலாக இப்போ பேசப்படுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.